கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டிலே இங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அதற்கு அவங்க இருந்தவங்க சொல்றாங்க, யாராக இருந்தாலும் முதல்ல நல்லதை கொடுப்பாங்க, அப்புறம் போக போக அவங்களுடைய சுவாபங்கள் அவங்க கொடுக்குற எல்லாமே ஒரு முறுமுறுப்போட ஒரு சந்தோஷம் இல்லாமல் ருசி குறைந்து தான் மாறிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது மாத்திரம் முடிவு பரியந்தம் அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இயேசுனுடைய சிறப்பு. நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாத்திரம் நமக்கு நல்ல ஒரு மெய்ப்பராக இருந்தா நம்ம ஆடுகளாகி நமக்கு எந்த குறைவும் இருக்காது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்மளை கொண்டு போய் விடுவார். தேவ ஜனமே, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவருக்கு பின் செல்லுகிற ஆடாய் நாம் இருக்க வேண்டும். என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிறவர்களாக இருந்தால் நம்ம எப்பவுமே நல்ல ரசத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு நாள் ருசி குறைவா கொடுக்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம அன்புல பரிபூர்ணமா இருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனை அதிகமாய் அன்பு கூறுவோம். நாட்கள் போக போக உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வர வர நம்மை அறியாமலே தேவனை விட்டு விலகுவது நமக்கு தெரியும். ஆனா அந்த ருசியுள்ள ரசம் இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் கடைசி வரைக்கும் அவன் ருசியுள்ள மனிதனாய் காணப்படுகிறான். அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக முதலாம் அற்புதத்தை கர்த்தர் அங்கே செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளும் அப்படி விரும்புவோமா? கடைசி வரைக்கும் கனி கொடுக்கணுங்க. மற்றவங்க பார்க்கும்போது இயேசுனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணுங்க. தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணுங்க. தேவனுடைய கரத்தை வெளிப்படுத்தணுங்க. இதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி அன்பை வெளிப்படுத்தும், இந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் சுவாமி. கடைசி வரைக்கும் நல்ல ருசியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.